கேட்கணும். திமுகவினுடைய அமைச்சரவை எடுத்துக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ஐயா சொன்ன பல விஷயத்துல மிக முக்கியமான விஷயம் என்ன சொன்னாரு? விளிம்பு நிலையில ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலே வர வேண்டும் என்றால் 2 விஷயம் அவங்க கை கொடுக்கணும். கல்வி கொடுங்க, அரசியல் அதிகாரம் கொடுங்க. இன்னைக்கு ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் உண்மையாலுமே பட்டியலின சகோதர சகோதரிகள், பழங்குடியின சகோதர சகோதரிகளுக்கு அரசியல் அதிகாரம் கொடுத்துருக்கமா நீங்க யோசிச்சு பாருங்க. நெஞ்ச தொட்டு யோசிச்சு பாருங்க. இல்லை, ஏன் தமிழ்நாட்டினுடைய அமைச்சரவை பட்டியல் எடுத்து பாருங்க. 35 அமைச்சர்கள். பட்டியலின சகோதர சகோதரிகள் எங்க இருக்காங்கன்னு பாருங்க. கடைசியில் இருப்பாங்க. வாரண்ட் ஆஃப் பிரசிடென்ஸ் கடைசியில் இருப்பாங்க. நம்பரே சொல்றேன் பாருங்க. 35 பட்டியலின சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க தான் கடைசி அமைச்சரவையில். 34 பட்டியலின சகோதரர் இருக்கிறாங்க. 32 பட்டியலின சகோதர சகோதரி இருக்கிறாங்க. 3 பேர் இருந்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு. எல்லாம் பேசி பேசி சண்டை போட்டு இப்ப 35ல 4 ஆயிருக்கிறது. 4 எப்படிங்க அரசியல் அதிகாரம் கொடுக்காம எப்படி அந்த சமுதாயம் மேலே வரும்? மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கேபினெட் பாருங்க. 71 அமைச்சர்கள். 27 பேர் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் ஓபிசியில இருந்து இருக்கிறாங்க. 10 பேர் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க. 5 பேர் பழங்குடியின சமுதாயத்திலிருந்து இருக்கிறாங்க. 5 பேர் சிறுபான்மை